அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாரதி நாணயங்கள் சேகரிப்பு சங்கம். நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நம்ம ஒவ்வொரு வீடியோ வித்தியாசமான நாணயங்கள், பணத்தாள்கள், கலைப்பொருட்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலை இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான நாணயம் தான். அது என்ன நாணயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ வந்து சேரும். சரி, வாங்க இன்னைக்கு என்ன நாணயம் பார்க்கலாம் அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கமாமரேட்டிவ் இஷ்யூ, சிறப்பு நாணயம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நாணயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வெளியிட்ட 20 ரூபாய் நாணயம். சரிங்களா, 2024 வருஷம் வெளியிட்டது. வாங்க நாணயத்தை பார்க்கலாம். பாருங்க, 20 ரூபா நாணயம். இந்த மாதிரி சிறப்பு நாணயங்கள் அப்பப்போ வெளியிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாணய சேகரிப்பாளர்கள் வாங்கி சேகரிக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த நாணயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரில் வெளியிடுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், ஒரு அட்டையில் வச்சு தான் பேக் பண்ணி தான் வரும். நாணய சேகரிப்பாளர் வேணுங்கவங்க அந்த நாணயம் வெளியிடும் போது அதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். மற்ற நேரங்களில் இந்த மாதிரி நாணய சேகரிப்பாளர்கிட்ட நம்ம தேவைப்படக்கூடியவங்க நாணய சேகரிப்பாளர் வச்சுருப்பாங்க, அதை வாங்கிக்கலாம். பாருங்க, சரி, இப்போ நாணயங்கள் பார்த்தாச்சு. இந்த நாணயம் எதுக்காக வெளியிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை பாருங்க, ட்ரெண்ட் குஜராத் கெட்வே டு த ஃபியூச்சர். அதாவது இந்த நாணயம் எதுக்காக வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 years ஆஃப் வைப்ரேட் குஜராத். அதாவது வைப்ரேட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் துடிப்பான குஜராத்தின் 20 ஆண்டுகள். சரிங்களா, அதாவது தமிழ் அர்த்தம். அதாவது குஜராத் மாநிலம் அவ்வளோ துடிப்பாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது 2004 வருஷம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது எங்கே வச்சு வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள காந்தி நகர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்துக்கான உலகளாவிய வர்த்தக கண்காட்சி நடைபெற்றிருக்கு. நம்ம நாணய கண்காட்சி மாதிரி தொழிலுக்கான ஒரு கண்காட்சி. சரிங்களா, இது வந்து உலகளாவிய வர்த்தக கண்காட்சி நடந்திருக்கு. அந்த வர்த்தக கண்காட்சியில் எதுக்காக வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தின் உலகளாவிய உச்சி மாநாடு, அதாவது அங்கே உலகளாவிய உச்சி மாநாடு ஒன்று நடத்துவாங்க போல இருக்கு வருஷம். அந்த உச்சி மாநாடானது 20 ஆண்டு ஆனதுக்காக உலகளாவிய வர்த்தக கண்காட்சியில் உலகளாவிய உச்சி மாநாட்டின் 20 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக வெளியிட்டப்பட்ட நாணயம் தான் இது. சரிங்களா, இது 2024 ஆண்டு. இதோ இங்கே போட்டிருக்கு 2024. சரிங்களா, டேட்டோட போட்டிருக்காங்க. இந்த நாணயத்தோட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா இது சில்வர் மெட்டலில் வந்திருக்கும். அதுக்கு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் எல்லாச்சும் கொடுத்துருக்காங்க. சில்வர் 50% சில்வரு. அது மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 35 கிராம் இருக்குது. அதில் 50% சில்வரு, காப்பர் 40%, நிக்கல் 5%, மற்ற மெட்டல்லாம் 5%. இந்த மாதிரி இதுக்கான இந்த நாணயம் வேணால் மெட்டல் இதெல்லாம். சரிங்களா, இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான சிறப்பு, இந்த நாணயம் வெளியிட்டதுக்கான சிறப்பு என்னங்க பற்றி போட்டிருக்காங்க. எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நம்ம தெரிஞ்ச மாதிரி படிச்சுக்கலாம் கொஞ்சம். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது கேட்வே டு த ஃபியூச்சர், எதிர்காலத்தின் நுழைவாயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க. 20 years ஆஃப் வைப்ரேட் குஜராத், குஜராத்தின் துடிப்பான 20 ஆண்டு. சரிங்களா, தமிழில் சக்சஸ், சமிட் டு சக்சஸ், கேட்வே டு த ஃபியூச்சர், எதிர்காலத்தின் நுழைவாயில்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது தொழில் சம்பந்தமாக ஃபுல்லாக போட்ட நாணயம் இது. அதாவது தொழில்நுட்பத்துக்காக, அப்புறம் வந்து மின்சார இயக்கம், தொழிலை எப்படிலாம் புதுப்பிக்கலாம், அப்படி நிறைய பேசியிருக்காங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா புதுமையான ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான எல்லாமே தொழில் சம்பந்தமான இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. கடைசியாக போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கவர்மெண்ட் மின்ட் மும்பை
இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா மும்பை மின்டில் அச்சிடப்பட்டிருக்கு. அது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாணயத்தில் இதை பாருங்க, கீழே பாருங்க, ஒரு டைமண்ட் மாதிரி குறியீடு இருக்கா? இதுதான் அது மும்பையில் அச்சிடப்பட்ட நாணயங்களுக்கான குறியீடு இதுதான். சரிங்களா? நாணய குறியீடு. இதுதான் இயர் போட்டிருக்காங்க 2003 to 2023. 20 வருஷம் ஆனதாக வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிறப்பு நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் சேகரிக்கலாம், நம்மகிட்ட இருக்குது. தேவையில்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் கேடிசி நகரில் தான் இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நாணயங்கள் தேவையுள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.